இந்த கஸ்டமருக்கு 6000 ரூபாய் இபி பில் வருதுங்க. அதை 400 ரூபாயாக குறைச்சி கொடுத்துருக்கோம். முன்பணம் 22,000 ரூபா மட்டுமே செலவு பண்ணி. அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், முழுசாக பாருங்கள். வணக்கம், வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் சின்ன கங்கனாங்குப்பம், அதாவது கடலூர் டு பாண்டிச்சேரி ரோட்டில் சின்ன கங்கனாங்குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் சோலார் ப்ராஜெக்ட் இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றதை நம்ம வரப்போகிற வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 6 நம்பர்ஸ் 540 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற மானியம் சூரியகார் சப்சிடி ஸ்கீம் வழியாக தான் இந்த இன்ஸ்டாலேஷனை இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன மானியம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் போட்ட இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 78,000 ரூபா சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த சப்சிடியுமே இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இவங்களுக்கு சப்சிடி கிரெடிட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நாள் கிட்ட ஆகுதுங்க. இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு 1.5 மாதம் வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம போடுற சோலார் ப்ராஜெக்டில் எல்லாத்துலேயுமே ஃபவுண்டேஷன் வந்துடுங்க. ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம். அதிலிருந்து லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 7 ஃபீட்டும் ஒரு பக்கம் 5 ஃபீட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரக்சர் 7 ஃபீட்டில் இருக்குது, அந்த பக்கம் 5 ஃபீட்டில் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 லெக்கு. லெக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 80 mm 80 mm சைஸுங்க. ராஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் 80 mm 40 mm சைஸு. பர்னல் யூஸ் பண்ணியிருக்கோம் 40 mm 40 mm சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகல் சோலார் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பேனலையும் சீரியஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ளஸ் மைனஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டருக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. மேலே சோலார் போட்டிருக்கோம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும்தான் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்வெர்ட்டருக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இங்கே கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலிகேப் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4² mm யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு சீரியஸில் கனெக்ஷன் பண்ணி ஒரு பேனலையும் 6 பேனலையும் சீரியஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது எர்த்து பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுத்துருக்கோம். காமனாக ஒரு எர்த்து கொடுத்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். ஈவன் பார்த்தீங்கன்னா இதை க்ளீனிங் பண்ணுற பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹைட்டும் வச்சுருக்கோம். கஸ்டமர் ஓரளவுக்கு உள்ளே நடந்து போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஹைட்டை வச்சு கொடுத்துருக்கோம். ஈஸியாக ஒரு கஸ்டமரால் இதை வந்து க்ளீன் பண்ணிடவும் முடியும். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் முன்பணம் 22,000 செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது எப்படின்றத இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபாய்க்கு நம்ம இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இவங்களோட 10% வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா. இவங்க வந்து பேலன்ஸ் 90% இஎம்ஐயில் போட்டுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 10% மட்டும்தான் இந்த கஸ்டமர் முன்பணமாக செலுத்தியிருக்காங்க. அதோட வேல்யூ 22,000 ரூபா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத இஎம்ஐ போட்டு இவங்களுக்கு மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 2,150 ரூபா வர மாதிரி பேங்க்கில் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துக்கு. இப்போது சில பேருக்கு தோணலாம் 10 வருஷம் ஏன் நாங்கள் இஎம்ஐ போடணும் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மிக முக்கியமான இடமே இதுதாங்க. கவர்மெண்ட்லேருந்து 78,000 ரூபா மானியம் கொடுக்கறதுனால இந்த 78,000 ஒன்ஸ் இவங்க பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆனும்போது இஎம்ஐ 10 வருஷத்துலேருந்து அதுக்கேற்ற மாதிரி 7 வருஷமாவோ 6 வருஷமாவோ குறைஞ்சிடும். ஸோ அது வந்து பேங்கர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட்டிவ் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் முன்பணமாக 22,000 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி இவங்களுக்கு சோலார் போட்டு கொடுத்துட்டோம். பட் இதில் ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா சோலார் போட்ட அந்த மாதத்துலேருந்து இவரோட இபி பில் வந்து 6,000 ரூபா வர இடத்துலேருந்து 400 ரூபாயாக குறைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இஎம்ஐ கட்டினாலே இவங்களோட இஎம்ஐ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அவங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக அமைஞ்சிருங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனலுக்கு வந்து 12 வருஷம் வாரண்டிங்க. ப்ராடக்ட் வாரண்ட்டி 12 வருஷம், பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி 15 வருஷம். ஆக மொத்தம் 27 வருஷம் கொடுக்குறாங்க. முதல் 12 வருஷத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கலாங்க. ஸோ அதுதான் ப்ராடக்ட்டுக்கான வாரண்ட்டி. இது கூடவே இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் வந்து நாங்கள் பாலிகாப் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெர்ட்டருக்கு 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இங்கே நாங்கள் போட்டிருக்கிற இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து
5 இயர்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்த எங்கள் கம்பெனி மூலயமா நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாம்ப்ஸு, கேபிள்ஸு, ஸ்ட்ரக்சரு எல்லாத்துக்கும் சேர்த்து 5 இயர்ஸ் எங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண நாங்கள் இவங்களுக்கு வாரண்டியாக கொடுக்குறோம். ஸோ வாரண்டின்றதை பார்க்கும்போது உங்களுக்கு முதல் 5 இயர்ஸ் அனைத்து பொருளுக்குமே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தந்த பொருளுக்கான கம்பெனி வாரண்டி உங்களுக்கு கவர் ஆகும். ஆக மொத்தம் ஒரு 7 to 10 வருஷம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இதிலேருந்து சர்வீஸாவோ பொருளை மாற்றணுன்ற மாதிரி எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு சோலார் போட்டு உங்களோட EB பில்லை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக உங்கள் இடத்துல போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.